ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஒரு அழகான காலை பொழுது, ஒரு வாரத்தின் ஆரம்பம், திங்கட்கிழமை மார்ச் மாதம் 11ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதோடு சேர்ந்து கிரி நமக்கு ஒரு பொது கேள்வியும் வச்சுருப்பார். ஸோ இந்த மண்டே மார்னிங் எல்லாருமே நம்ம நினைப்போம்ப்பா இந்த வீக் நமக்கு நல்லா இருக்கணும்னு. ஸோ கடவுளை அதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அண்ட் என் தரப்பிலும் எங்கள் எல்லாருக்கும் இந்த வாரம் அமோகமான வெற்றிகரமான ஒரு வாரமாக இருக்க வேண்டும். நினைத்தது பலிக்கணும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ராகு புதன் சந்திரன் 12ல் இருக்கும்பொழுது மேஷராசி நேயர்கள் கொஞ்சம் நம்ம எந்த ஒரு முடிவெடுக்கிறச்சையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதனும் சந்திரனும் இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி அப்பப்போ நமக்கு மைண்ட் ஆஃப் ஆகிடும். இதில் கேட்கவே வேண்டாம். ராகு புதன் சந்திரன். ஸோ கொஞ்சம் எதுலேயும் இன்றைக்கி யாராவது உங்கள்கிட்ட நீ இன்றைக்கே கொஞ்சம் சொல்லிவிடு, இன்றைக்கே கையெழுத்து போட்டுடு, இன்றைக்கே எனக்கு நீ வாக்குறுதியை கொடு அப்படின்னா பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி வேலைக்கு போங்க, வேலையை பாருங்கள். யார்கிட்டையும் ரொம்ப நம்ம விவாதிக்கிறதோ டிஸ்கஸ் பண்ணுறதோ எதுவுமே வேண்டாம். ஸோ இன்றைக்கி நாமளாகவே இருக்கலாம். அடுத்தவர்களுக்கு நம்ம நல்லவங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேஷராசி அன்பர்கள் இன்று திங்கட்கிழமை காலை வேளையில் சரி இவ்வளோலாம் சொல்லிட்டாங்கப்பா, அப்போ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்லோகமோ இல்லை ஒரு கோவிலோ போயிட்டு தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ராமர் ஆலயத்திற்கு சென்று ராமனுக்கு ஒரு மாலையை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா துர்காஷ்டகமோ அல்லது விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமோ பண்ணலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். 10ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கார். ஸோ ரிஷபராசிக்கு இந்த காம்பினேஷன் ராகு புதன் சந்திரன் நல்ல ஒரு வெற்றியை தரும். எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும்னா நல்ல சூப்பராக இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், இன்றைக்கி பிரதமையாச்சு எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்காதீங்க. சாயங்கால நேரத்தில் போய் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பேசணும்னா தாராளமாக அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமைகிறது. புதிய வியாபார முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு அப்புறம் புதன். ஸோ ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கார். ராகுவும் சந்திரனும் கூடவே இருக்கிறார். எனிவே எப்போனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ராசியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மன தவிப்பு அதிகமாகவே இருக்கும். அதுவும் சந்திரன் அதில் இருந்தால் சந்திரன் புதன் காம்பினேஷனே அப்படி தான். பிரச்சனையே ஒன்றும் இல்லைன்னா கூட நாமளாக ஏதாவது நம்ம கூப்பிட்டுப்போம், இன்வைட் பண்ணிப்போம் ப்ராப்ளம்ஸை. இல்லைன்னா அடுத்தவங்க பிரச்சனைனால நம்ம தூங்காமல் இருப்போம். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஜென்ரலி கேட்டு பாருங்களேன். நீ இன்றைக்கி நல்லா தூங்குனியா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மானால் தூங்கியிருக்க மாட்டாங்க, அப்பாவால் தூங்கியிருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னால், ஆஃபீஸு. ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய மன நிம்மதியை குலைப்பதற்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் ராகு புதன் சேர்ந்துருந்தால் கேட்கணுமா? ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ராசி பலனில் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அதிகரிக்கும். அப்போ சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மியூசிக் பிடிக்குமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போக பிடிக்குமா, இல்லை யாரையா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க பிடிக்குமா, இல்லை ஒன்றுமே இல்லையா சும்மா வீட்டில் இருக்கலாமா? உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். ஸோ மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நம்ம சொல்கிறோம்ல பரபிரம்மம் மாதிரி உட்காந்துருங்கன்னு, அந்த மாதிரி இருக்கிறது பெட்டர். அதிகமாக அடுத்தவங்களிடத்தில் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்திற்கான குடும்பஸ்தானத்திற்கான சந்திரன் ராகுவுடனும் புதனுடனும் இருக்கிறதுனால நீங்கள் எது பேசினாலுமே தப்பாக போகும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணுங்கள், பள்ளிகொண்ட பெருமாளை போய் பாருங்கள், நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. இந்த நாளை நல்ல ஒரு சந்தோஷமாக கொண்டாடுங்கள். கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு அதை விட மிதுனமாவது கொஞ்சம் பரவாயில்ல. கடகம் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடனும் புதனுடனும். ஐயோ இது என்னாகுமோ, அச்சோ இப்படி சொல்லிட்டாங்களே, எங்கள் அப்பா இப்படி பேசிட்டாங்களே, இப்படி இன்றைக்கி நாள் முழுவதும் நம்ம புலம்பின்ண்டே இருக்கணும். ஏன்னா கடகராசிக்கு எப்படின்னு கேட்டேன்னா
குடும்பக்காரக்கன் சூரியன் சனியோடு இருக்கான். ஸோ நம்மளால் வாயை திறந்து பேச முடியாது. ராசிநாதன் சந்திரன் ராகுவோடு இருக்கான். அதனால் மன சஞ்சலம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட்டு இன்றைக்கி எங்கேயாவது எஸ்கேப் ஆக முடியுமா, எங்கேயாவது போய் கோயிலில் உட்காந்துக்கோங்க. இல்லை நீங்கள் நல்லா டிரைவிங் பண்ணுவீங்கன்னா ஜம்முன்னு ஒரு லாங் ட்ரைவ் போங்க. வேலைக்கு போகணுமே மண்டே மார்னிங், இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நம்ம தான் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் குடும்ப பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேனேஜ் பண்ணுறதுக்கான மனதை திடப்படுத்தி கொள்ளலாம். இன்று அரிசி அவசியம் தானம் செய்வோம். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் நமக்கு சனியோட 7ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அண்ட் 8ஆம் இடத்தில் ராகு, புதன், சந்திரன். இந்த காம்பினேஷனில் இப்போ நமக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் வரத்தான் செய்யும். பட் ஆக்சுவல் சந்திராஷ்டமம் இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகம் பாதிக்கும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே மன பலவீனம் இல்லை மன சஞ்சலங்கள்லாம் இருந்தால் அதுலேருந்து இன்னும் நமக்கு ஒரு சின்ன பலவீனமான ஒரு விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மன தவிப்பு ஏற்படுவதற்கும், கணவன் மனைவி உறவோ அல்லது அப்பாவோடையோ அம்மாவோடையோ ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கும். இன்று சிம்மராசி அன்பர்கள் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விடலை தேங்காய் உடைப்பது நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேயர்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். 6ஆம் இடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சனியும் சூரியனும் இருக்கிறாங்க. 7ஆம் இடத்தில் சந்திரன், புதன், ராகு இருக்கிறதுனால கணவனோ மனைவிக்காகவோ நிறைய பரிசு பொருட்கள் வாங்கிறது, இல்லை காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரியான செலவுகள் அதிகமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு மனசுக்கான திருப்தியான ஒரு நாளாக அமைகிறது. இன்று ஆலய தரிசனங்கள் மற்றும் ஆலய வழிபாடுகள், அன்னதானங்கள் இதையெல்லாம் செய்யலாம். கன்னிராசி அன்பர்கள் மனதிற்கு நல்ல ஒரு திடமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது போகும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பண வரவு உண்டு. புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்திற்கான சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு சேர வேண்டிய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு அரிசி இன்று தானம் செய்வதும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். 10 குடைய சூரிய பகவான் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் நன்றாகவே உங்களுக்கு அமையக்கூடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை தருவார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். இன்று பல நாட்களுக்கு பிறகு கனவுகள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன், சந்திரன் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் முடிவிற்கு வரும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றமான நாளாக அமையும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. குழந்தை பிறப்பு மற்றும் திருமணம் நிச்சயிப்பது இது போன்ற நல்ல விஷயங்கள் மாலை நேரத்தில் பேசி முடிவெடுக்கப்படும். மகர ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதும் நல்ல ஒரு மகத்தான நாளாக இருக்கும். பொது சேவையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்று இடமாற்றங்கள் மற்றும் பணி மாற்றங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள், விசாரணைகள் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண வரவு உங்களுக்கு நிம்மதியை தரும். இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு திருப்தியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமையும்.
கும்பராசி நேயர்கள், இன்று குடும்ப சண்டைகள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள், குடும்ப பகை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு வெற்றியான நாளை நீங்கள் எதிர்நோக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மனதிற்கு அமைதியான நாளாகவும் இருக்கும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் அருகம்புல் மாலை அர்ச்சனையும் சிறந்தது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். ராசியில் சந்திரன், ராகு, புதன் இருக்கக்கூடிய காரணத்தினால் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கும். வாக்குவாதங்களுக்கு பின் குடும்பத்தில் அமைதியை பார்க்கலாம். குடும்பத்தில் இன்று சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை மனதிற்கு சற்று உறுத்தலையை கொடுக்கக்கூடும். இன்று நாள் முழுவதும் இருக்கக்கூடிய போராட்டங்களில் மாலை நேரத்தில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரலாம். மீனராசினியர்கள் இன்று சிவ ஆலய வழிபாடு சிறந்தது. சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜனன ஜாதகத்தை வைத்து அவருடன் பிறந்தவர்களின் ஜாதகத்தை பற்றி அறிய முடியுமா? ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ பொருத்தம்லாம் நம்ம பார்க்குறச்சு அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துக்கவே மாட்டாங்க இல்லையா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் குடும்ப ஜோதிடரிடம் கேட்குறாங்க. ஸோ இந்த குடும்ப ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் கொடுக்கும்போது அந்த பையன் வந்து எப்படிப்பட்டவன், அவன் கூட பிறந்தவங்களோட எல்லாம் எப்படி இருப்பான், அப்பா அம்மாட்ட எப்படி இருப்பான், இன்றைக்கும் நிறைய பெற்றோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இது. பையன் வந்து எல்லாரோடையும் சகஜமாக இருப்பானா, பொண்ணு வந்து எல்லாரோடையும் சகஜமாக இருப்பாளான்னு. ஸோ சகோதர சகோதரிகள் மட்டும் கிடையாது, உன் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நீ வந்து பந்துக்கள்னு சொல்லுவோம், உன்னுடைய அக்வைண்டன்சஸ், உன் கூட யார் இருக்காங்க, உனக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு உறவுகளை வந்து நம்ம கையில் பலப்படுத்தி கொள்வது நம்மளுடைய திறமை. அதற்கு கிரகங்கள் வலுவாக இருந்தால் மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு பணம் மட்டுமே பெரிதல்ல. இப்போ நான் வந்து நிறைய பணம் வச்சுருக்கேன், எவ்வளோ பெரிய எனக்கு பணக்காரன், நான் எது வேணாலும் என்னால் பணத்தால் சாதிக்க முடியும். ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு இருமல், இல்லை நான் உடம்பு வந்து படுத்துன்ட்டேன், இல்லை நான் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு அழறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்கணும் இல்லையா? ஒரு மனிதன் வாழ்வதை விட அவனுடைய இறப்பில் நம்ம பார்க்கலாம், அவனுக்கு எத்தனை பேர் வந்து அழறாங்க, இல்லை எத்தனை பேர் வந்து கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு சகோதர சகோதரிகளோ அல்லது ஒரு நண்பரோ அல்லது நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கோ ஜாதகத்தில் அந்த யோகம் என்பது லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை நம்ம சொல்லலாம். இப்போ சகோதர சகோதரிகளுக்கு என்ன கிரகம் பலமாக இருக்கணும்? செவ்வாய் பலமாக இருக்கணும். இப்போ நான் ஜனரஞ்சகமாக இருப்பேன், எனக்கு எப்பொழுதுமே 10 பேர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதனும் சுக்கிரனும் ஜென்ரலாக வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடய எப்போவும் நல்லா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக செலவு பண்ணுவாங்க. வாழ்ந்து அவனை மாதிரி வாழணும்ப்பா அப்படின்னு 10 பேர் சொல்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். ஸோ யோகங்கள் அப்படின்னு நமக்கு பார்க்கும் பொழுது அந்த லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். அதில் கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறச்சு புதனும் சுக்கிரனும் நம்ம கிரகங்களை சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த சுபதினத்தில் ராசி பலன்கள், பரிகாரங்கள் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்றைய கேள்வி எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப பிடிச்சமான ஒரு கேள்வி. எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் பதில் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கூட. இந்த ஒரு நோட்டோடு நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் கிளம்புறேன். நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுபதினத்தில் நன்றி, வணக்கம்.